கல்யாணம் பண்ணி கூட வச்சுக்கோ, இல்லைன்னா மூடிட்டு வந்து இந்த கேரக்டர் பண்ண சொல்லுடா. This was the words said by Nakshatra Murthy. சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது, குறிப்பா பெண்களுக்கு சினிமா துறை பாதுகாப்பானதே கிடையாது அப்படிங்கிறது மக்களுடைய யதார்த்தமான ஒரு யோசனையாவே இருக்கு. அதே மாதிரி பல சர்ச்சைகளும் பல சம்பவங்களும் இந்தியா முழுக்க பெண் நடிகைகளுக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு. ரிசார்ட் அப்படிங்கிற தமிழ் வெப் சீரிஸோட ஹீரோவும் எழுத்தாளருமான நடிகர் விஜயகுமார், அவரோட மனைவி நக்ஷத்ரா மூர்த்தி, அப்புறம் தயாரிப்பு நிறுவனம் மீது மலையாள நடிகை ஒருத்தங்க பகிரங்கமா ஒரு புகாரை வச்சு பரபரப்பு ஏற்படுத்தி இருக்காங்க. இந்த வெப் சீரிஸுக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிறகும் படப்பிடிப்பை நடத்தாமலேயே தன்னை ரொம்ப இழுத்தடிச்சதாகவும், இதனால என்னுடைய மற்ற பட வாய்ப்புகளையும் எழுந்துட்டு இப்போ பொருளாதார ரீதியா ரொம்பவே அவஸ்தைப்படுறேன் அப்படின்னும், என்னுடைய பணத்தை கேட்டா ரொம்பவே மோசமா நடத்துறாங்க அப்படின்னும் வேதனையோட அனுக்கிரகா தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்ட வீடியோல தான் பொருளாதார ரீதியா ரொம்பவே பாதிக்கப்பட்டதாகவும், அதுக்கப்புறம் உடல் ரீதியாகவும் கடுமையான நெருக்கடிகளை சந்திச்சேன்னு அழுது வீடியோ போட்டாங்க. விஜயகுமாரும் அவரோட மனைவியும் என்னை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசினாங்க. ஒரு வருஷத்துக்கு நடிக்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா கடந்த 4 மாசமா என்ன ஷூட்டிங்கே கூப்பிடல. சரி, இவங்க சீரியஸ் நடிக்கலனாலும் பக்கத்துல வரக்கூடிய பட வாய்ப்புகளுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சா கூட அக்ரிமெண்ட் காரணமா எங்கேயுமே நடிக்க போக முடியல. இதனால பொருளாதார பிரச்சனை காரணமா நான் ரொம்பவே சிக்கலுக்கு உள்ளானேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை 7 மாசமா தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா கடைசி 2 மாசமா நிலைமை ரொம்பவே மோசமாகிருச்சு. வேற படங்கள்ல நடிக்க அனுமதி கேட்டா அக்ரிமெண்ட்டை காட்டி என்ன தடுக்கிறாங்க அப்படின்னும், இந்த சீரீஸ் ஷூட்டிங்கும் நடக்காது, இதனால எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரோடைய இன்னொரு ப்ராஜெக்ட் வாய்ப்பே போச்சு அப்படின்னு ரொம்பவே கவலையோட தெரிவிச்சாங்க. இதனால எனக்கு வலிப்பு நோயே வந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சினிமாவில் யாராவது நடிக்க வந்தா பெண்களை இந்த மாதிரி இழிவா நடத்துறதும், காசு தராம நம்மள சிக்கல்ல உள்ளாக்குறதுமே பல பேருடைய வேலை, அதுல இவங்களும் ஒண்ணு அப்படின்னு அந்த நடிகை புகார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் இப்ப இன்ஸ்டாகிராம் முழுக்க வைரலாகி பலரும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த விஷயத்துக்கு அப்புறம் அனுகிரகாவோட குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமா மறுத்திருக்கக்கூடிய நக்ஷத்ரா தன்னுடைய தரப்பு நியாயத்தையும் கூறி வெளியிட்டு இருந்தாங்க. அதுல அவங்களுக்கு தர வேண்டிய காசு எல்லாமே தந்தாச்சு அப்படின்னும், அவங்க தான் அதையும் மீறி காசு கேட்கறாங்க அப்படின்னும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த பிறகு அவங்க தங்களோட இமேஜை காப்பாத்திக்கிறதுக்காக லீட் ரோல் வேணுங்கிற மாதிரி கேட்கறதாகவும், மேலும் பணம் வேணும்னு கேட்கறதாகவும், அது தரமாட்டோம்னு சொன்னதுக்காகவே தங்கள் மீது இது போல குற்றச்சாட்டை சுமத்துறாங்கன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நட்சத்திரவுடைய கணவரும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதுல அவர் சொன்னதாகவது, அக்ரிமெண்ட்ல நாங்க ஆரம்பத்துல எல்லாம் தெளிவா போட்டிருந்தோம், அதுக்கெல்லாம் ஓகே சொல்லி சைன் போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி அனுக்கிரகா குற்றம் சாட்டுறது நல்லதே கிடையாது அப்படின்னு அவர் தரப்பு நியாயத்தையும் அவர் பேசியிருக்கிறாரு. எந்த ஒரு குற்ற சம்பவமா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், அது காவல் நிலையத்திலேயோ இல்ல தீர்க்க வேண்டிய முறையிலையோ அல்லது நீதிமன்றத்தையோ நாட வேண்டுமே தவிர, இது போன்று இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு வீடியோ பார்க்க வைப்பது நல்லது இல்லைன்னு இன்னும் பலரும் பொதுவா கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க.